ஹாய்! வெல்கம் டு சங்கரி சீரிஸ் சேனல். நம்ம இந்த வீடியோல ரொம்ப டேஸ்டியா எக் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பேன்ல தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் ஹோல் ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா சீரகம் சேர்த்துக்கோங்க. மூணு வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கலாம். கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து வெங்காயத்தை கூட நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அடுத்து 2 பெரிய சைஸ் தக்காளியை பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா வதங்கந்தும் மசாலாஸ்லாம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலாவை எண்ணெயிலே நல்லா வதக்குங்க. சைட்லேயே நம்ம முட்டையை வேக வச்சுக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலா நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு 4லேருந்து 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. கொதிச்சதும் நம்ம முட்டை சேர்த்துக்கலாம். முட்டை 2ஆ கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா லைட்டாக கீறிட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். முட்டை சேர்த்துட்டு மசாலாவும் முட்டையும் மிக்ஸ் ஆகுற மாரி முட்டையை நல்லா திருப்பி விடுங்க. எக்கில் ஹை ப்ரோட்டீன் இருக்குது. எக்கை நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கிட்டிங்கன்னா இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணும். மசாலாவும் முட்டையும் நல்லா கோட் ஆகுற மாரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேவைப்பட்டால் லாஸ்ட்டாக பெப்பர் சேர்த்துக்கோங்க. ஆப்ஷனல் தான். ஃபைனலாக கொத்தமல்லி சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிடுங்க. எக் கிரேவி இந்த மாரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.